குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியில். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜூலை மாதம் 27ஆம் தேதி சனி பகவான் வக்ரம் அடையது. டிசம்பர் 10ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடையுது. இந்த சனி வக்ரம் ஆகிறதுனால கன்னி ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் அந்த பதிவுல பார்க்க போறோம். பிளஸ் மைனஸ் ரெண்டுமே பார்த்துடலாம். ஏதாவது நெகட்டிவிட்டி இருந்ததுன்னா அதுல இருந்து நம்ம எப்படி ரிலீஃப் ஆகுறது, அதுக்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அது எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவா தெளிவா டீட்டெயில்டா அந்த பதிவுல பார்த்துடலாம். சனி வக்ரம் அப்படிங்கிறது பாருங்க, மீன ராசியில சனி பகவான் ஆல்ரெடி சஞ்சாரம் இருக்காரு நேர்கதியில. ஜூலை 27 அன்னைக்கு வக்ரம் அடையுது. பொதுவா ஒரு கிரகம் வக்ரம் அடைஞ்சதுன்னா பின்னோக்கி நகர்ந்து வந்து அதுக்கு முன்னத்து ராசிக்குள்ள வரணும் இல்லையா? இப்போ மீனத்துல இருந்து சனி கும்ப ராசிக்குள்ள வரணும். அதுக்கு பேர் வக்ர பெயர்ச்சின்னு பேர். ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னா, சனி மீனத்திலேயே வக்ரம் ஆகிறாரு. எகைன் டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி மீனத்திலேயே வக்ர நிவர்த்தி அடையுது. வக்ர பெயர்ச்சி ஆகல. சனி வக்ரம் மட்டும் ஆகல, வக்ர பயிற்சி ஆகல. ஸோ இது நிறைய சேஞ்சஸை தர காத்திருக்கு. என்ன ஏது அப்படிங்கிற விஷயங்களை டீட்டெயில்டா அந்த பதிவுல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஆல்ரெடி கன்னிக்கு 7ஆம் இடத்துல சனி இருந்த கண்டக சனின்னு பேர். இப்ப கண்டக சனி என்னென்ன பாதிப்புகளை கொடுத்துட்டு இருந்ததோ அந்த பாதிப்புகள் எல்லாம் மீண்டும் தொடரப்போகுதா அப்படின்னு கேட்டா இல்ல. ஏன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பயிற்சி ஆகி சனியை பார்க்கிறாரு. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஒரு 30-40% சனியோட லோடு கன்னிக்கு கம்மியாகும். இப்போ அந்த சனி பகவான் வக்ரமும் ஆகிறார். ஃபர்ஸ்ட் ஒன், கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சண்டைகள், சச்சரவுகள், ஒரு புரிதல் இல்லாத தன்மை. நம்ம என்ன சொல்றோமோ அதுக்கு எகென்ஸ்டா தான் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்ககிட்ட நடந்துக்குவாங்க. உங்களுடைய மனநிலைமையை புரிஞ்சுட்டு உங்களுக்கு இதுதான் வேணும், இதுதான் பண்ணணும், இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள அதை பத்தி யோசிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். நம்ம என்னதான் காட்டுக்கிறது கத்தினாலும் அவங்க காதுல போய் அது விழுகாது. ஏன்னா 7ஆம் இடத்துல சனி இருக்கிறார். அப்போ அவருக்கு என்ன தோணுதோ அதைத்தான் மெயினா வச்சுப்பாங்க. இன்னும் சில சொல்ல போனா தன்னுடைய வேலை, தன்னுடைய தொழில், அதுலதான் அதுக்கு அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டே இருப்பாங்க. வாழ்க்கை துணை கவனிக்க மாட்டாங்க, குழந்தைகளை கவனிக்க மாட்டாங்க, குழந்தைக்கான விஷயங்களுக்கு கவனிப்பு இருக்காது. முழுக்க 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 தொழில், ஜீவனம், சம்பாத்தியம், இது சார்ந்த விஷயங்களுக்குள்ளேயே தான் உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய எண்ணம் போகும். இது ஆணா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் பொருந்தும். ஸோ இப்போ அந்த எண்ணத்துல சேஞ்சஸ் வருது. சனி வக்ரமா சேஞ்சஸ் வருது. அப்போ இது வரைக்கும் உங்களை கண்டுக்காத உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை கண்டுக்க ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு என்ன தேவை, உங்களை எப்படி நம்ம பார்த்துக்கணும், எப்படி இருக்கணும், என்னவெல்லாம் நீங்க நினைக்கிறீங்க, உங்க மனசுக்குள்ள என்னென்னலாம் ஆசைகள் இருக்கு, எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுவார். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஆமா இதனால வரைக்கும் இவ்வளவு நாள் பார்க்கல, இப்ப என்னமோ நம்ம கிட்ட திரும்பி வந்து பேசுற மாதிரி நடிக்கிறா அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு ஆணோ பெண்ணோ அப்படி நினைக்கக்கூடிய ஒரு அம்சமா தான் இருக்குது. ஆனா அதையும் தாண்டி உங்க கூட நெருங்க ட்ரை பண்றாங்க. அதுக்கான ஸ்பேஸை நீங்க கொடுக்கறது தான் நல்லது அப்படிங்கிறத கன்னிராசிக்காரங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்போ என்னதுன்னு சொன்னது, வெண்ணெய் திரண்டு வரும்போது பானை உடைக்கிறோம்னு கதை இருக்கு இல்லையா? அது மாதிரி ஆயிடக்கூடாது. ஓகே, இது திருமணமான ஆளுகளுக்கு ஓகே. திருமணம் ஆகாத ஆளுகளுக்கு கண்டிப்பாக இது வரைக்கும் பெண்ணோ கிடைக்கல, ஆண் கிடைக்கல அப்படின்னு சொல்லி வரன் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அத்துணை கன்னிராசி என்பவர்களுக்கும் ஒரு 70-80% கன்னிராசி என்பவர்களுக்கு வக்ர சனியில கண்டிப்பா திருமண யோகத்தை ஏற்படுத்தி தந்துரும். உங்களுடைய சுய ஜாதகத்துல 7ஆம் இடம் தொடர்பு பெற்று 2ஆம் இடம் தொடர்பு பெற்று தசாபுத்தி நடந்தது அப்படின்னா கண்டிப்பா இந்த வக்ரச்சனி காலகட்டங்கள்ல திருமணம் உறுதி. எப்பவோ எங்கேயோ பார்த்த பொண்ணு, பார்த்த பையன் வேணான்னு சொல்லிட்டு வந்திருப்போம், ஏதாவது ஒண்ணு ரிஜெக்ட் பண்ணிருப்போம், இல்ல வேற ஏதாவது குறைகள் அங்க பார்த்திருப்போம். அப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு அதை நம்மளுக்கு பெருசா தெரிஞ்சிருக்கும். இப்போ எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சிருப்பாரு சனி. கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சிருப்பாரு. கன்னிராசிக்கு நான் சொல்றது கண்டிப்பா புரியும், இல்ல கன்னிராசியை பெற்றவங்களுக்கும் புரியும். கண்டிப்பா யோசிக்க வச்சிருப்பாரு. இப்போ அந்த குறை நிறைய தெரியும் நம்மளுக்கு. அதை அக்செப்ட் பண்ணிட்டு, குறைகளோட தான் வருது, அதனால அது முக்கியமான விஷயம் நோட் பண்ணிக்கங்க. அதை அக்செப்ட் பண்ணிட்டு அடுத்ததா திருமண வாழ்க்கைக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் செய்ய போறீங்க கன்னிராசி அப்படிங்கிறத சொல்லுது. ரொம்ப நல்ல விஷயம்.
மூணாவதா இங்க முக்கியமா சொல்ல போனா வேலைக்காக இல்ல படிப்பிற்காக வெளியூர் வெளிமாநில வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி எடுத்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போவதற்குண்டான ஒரு சூழலை இந்த வக்ரச்சனி ஏற்படுத்தி தருவார். அதுக்கான முயற்சி உங்ககிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன்னா கண்டகச்சனி அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துல வந்து பாத்துட்டீங்கன்னா கண்டிப்பா நம்மளுடைய அந்த எஃபிசியன்சி ஆஃப் ஒர்க் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா ஒர்க் பண்றோம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது குறைஞ்சிரும். உங்களுடைய ஃபுல் பொட்டன்சி வெளியிலேயே வராது அந்த காலகட்டம். ஸோ அதை மாத்திக்கிறதுக்கு உண்டான முயற்சி மட்டும் எடுத்தீங்கன்னா போதும். ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்தை முழுசா பயன்படுத்துங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு ஸ்ட்ராங்கா நல்லபடியா முடிஞ்சிடும். இது வெளிநாடு வெளிமாநிலம் போறதுக்காக மட்டும் இல்ல, உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் இழந்திருந்திருந்தா அந்த பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவத்தை மீட்டெடுப்பதற்கான முயற்சியாக இருந்தால் கூட கண்டிப்பா சக்சஸ் கொடுத்துரும். கண்டிப்பா அது சக்சஸ உறுதியா கொடுத்தே தீரதுல எந்த மாற்றமும் இல்லை. தந்தைக்கும் மகனுக்கும் தந்தைக்கும் மகளுக்கும் உண்டான உறவு நிலையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் எகென்ஸ்டா போகுது, பிரச்சனைகளா இருக்குது, சங்கடங்கள் வருது, சலிப்புகள் வருதுன்னா இனி வரக்கூடிய காலகட்டங்கள் அது ஒற்றுமையை கூட்டும். அதே போல மேலதிகாரிகள் நமக்கு பயங்கரமா ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, பயங்கர ப்ரெஷர். ஐயோ இவனுக்கு நம்மளால வேலையே செய்ய முடியாது அப்படின்ற அளவுக்கு நம்மளுக்கு ப்ரெஷர் இருக்கும். நம்மளுக்கு வரக்கூடிய ப்ரொமோஷனை டம்ப் பண்ணி வைப்பாங்க, சரியான இன்க்ரிமெண்ட் இருக்காது. அதே போல இன்சென்டிவ் கிடைக்கிறத கூட நம்ம மேல ஒரு பேர் மார்க் கிரியேட் பண்ணி அதையும் குறைச்சிருவாங்க. நம்ம மேல என்னப்பா வெறுப்பு உனக்கு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணிடும். ஸோ அந்த சூழ்நிலைகள் மாதிரி மேலதிகாரிகள் உங்களுக்கு சாதகமா உங்க கூட இருந்து பேசணும், பண்ணணும், பிடிக்கணும், உங்ககிட்ட உதவியை கேட்டு வரணும், உங்களுக்கான விஷயங்களை செய்து கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக அப்படியே ஒரு தந்தை ஒரு மகனுக்கு என்னென்ன உதவிகள்லாம் செய்வாங்களோ அது மாதிரி மேலதிகாரிகள் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு உண்டான ஒரு சூழலை ஏற்படுத்துது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ரைட். அதே போல அரசாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது முயற்சிகள் எடுக்கிறீங்க, இப்போ கவர்மெண்ட் ரிலேட்டட் ஒரு மானியம் வேணும்னு யோசிக்கிறீங்க, அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறீங்க, ஒரு கவர்மெண்ட் பேங்க்ல ஒரு வீடு கட்டணும், நிலம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹவுசிங் லோன் போடலாம், இல்ல ப்ராப்பர்ட்டிக்கு லோன் போடலாம், பிளாட்டுக்கு லோன் போடலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னா சக்சஸ் ஆயிடும். அப்படின்னு அந்த வக்ரச்சனி காலகட்டங்கள்ல யாருக்கெல்லாம் வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் சேர்த்திக்கணும் பிடிக்கணும் அதுக்கான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கோம், சரியா அமைய மாட்டேங்குது பிடிக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி ப்ரெஷரைஸ்டா இருந்தீங்களோ எல்லா கன்னிராசிக்கும் கண்டிப்பா வீடு அமையிறது, வாகனம் அமையிறதும், சொத்து பத்து வாங்குறது, பிடிக்கிறது, இது சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அனுகூலம் தென்படக்கூடிய ஒரு அமைப்பா இருக்குது. அதே போல ஆரோக்கிய ரீதியாகவும் நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க. உடம்புல பிரச்சனை இருக்கு இல்ல அப்படிங்கிறது ரெண்டாவது, மன ரீதியாகவும் பிரச்சனையே இருக்கு, உடல் ரீதியாகவும் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத நம்ம கன்னிராசிக்காரங்களுக்கு அப்படிதான் இந்த சூழல் இருந்துட்டு இருக்கு. அப்போ நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனைய வீட்டுல இருக்க சொன்னாலும் இதெல்லாம் ஒரு பிரச்சனையாங்கிறாங்க. டாக்டர் கிட்ட போய் கேட்டாலும் இப்போ இது பெரிய இஷ்யூ இல்லமா, இதுக்கெல்லாம் மருந்து மாத்திரை எடுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி டாக்டரும் நம்மளுடைய சூழலை புரிஞ்சுக்க மாட்டேறாங்க அப்படின்ற ஒரு மனநிலைமையெல்லாம் இருந்திருக்கும் கண்ணிக்கு. அந்த மாதிரியான உடல் மனம் சார்ந்த விஷயங்களுக்கு உண்டான பாதிப்புகளும் இந்த காலகட்டம் நீங்க மன தெளிவு கிடைக்கும். சிம்பிளா இவ்வளவு நாள் எவ்வளவு ஸ்லோவா இருந்தீங்களோ இனிமேல் அவ்வளவு ஸ்பீடா மாற போறீங்க. அப்படியே எகென்ஸ்டா மாற போறீங்க. ஐயோ கன்னியா இப்படி அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்ககிட்ட அந்த ஸ்பீடு அந்த ஸ்டாமினா வரப்போகுது. ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க அதுக்குள்ள இன்வால்வ் பண்றதுதான் முக்கியம். தாயாருக்கு உடல்நல தொந்தரவுகள் இருந்ததுன்னா அது சரியாகுது, தாயாருடைய ஆரோக்கியம் மேன்மை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. அதே போல வந்து தாய்வழி உறவுகள் உங்களுக்கு சாதகமா இருக்க போறாங்க. மூணாவதா ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டடா எந்த பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு இதுதான் சொல்யூஷனுங்கிற கிளியர் கட்டான ஒரு விஷயத்த நீங்க பிடிச்சிடுவீங்க. முக்கியமா இருதயம் சார்ந்த தொந்தரவுகள், மூச்சு விடுறதுல சிரமம், இது சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்ததுன்னா இந்த காலகட்டம் கன்னி ராசிக்கு அது சரியாகுது. அதுல எந்த மாற்றமும் இல்லை, கண்டிப்பா சரியாகும். அடுத்ததான் இன்னும் கூடுதலான விஷயங்கள் எல்லாம் பாக்குறோம் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்குங்க. முகப்பொழிவு தேஜஸ் அதிகமாகுது. காதலிச்சு திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல மனசுக்கு பிடிச்ச நபரை திருமணம் பண்றதுக்கு வீட்டுல அதை எக்ஸ்போஸ் பண்ணி அவங்களோட பர்மிஷனோட பண்ணணும் அப்படின்ற விஷயங்களை நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கான முயற்சிகளை செய்யலாம். கண்டிப்பா நடக்கும். இதுக்கு முன்னாடி நிறைய பிளான் போட்டிருப்பீங்க, அந்த பிளான் எல்லாம் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா ஆகாம இருந்திருக்கும். அந்த பிளானை சக்சஸ்ஃபுல்லா ஆக்க வைக்குது. ரொம்ப முக்கியமான விஷயம், கன்னிராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கீங்க அப்படின்னா உறுதியாக இந்த வக்ரச்சனி காலகட்டத்துல குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி தந்தே தினம் எந்த மாற்றமும் இல்லை. அப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்?
ஏன்னா உடனே வெறும் வக்கரச்சனி மட்டும் உங்களுக்கு கொடுத்துறதுல ஜாதகத்துல தசாபுத்தி வேணும் 5ஆம் இடம் சம்மந்தப்படணும், அப்படின்னா தான் கிடைக்கும். ஸோ அதை தாண்டி நம்மளுக்கு ஒரு ஃபேவரான ஒரு சூழ்நிலை உருவாக்கணும்னா என்ன பண்ணணும்னா, வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பழமையான சிவாலயங்களுக்கு போங்க. அங்க இருக்கக்கூடிய பைரவருக்கு டெய்லி 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. குழந்தை பாக்கியத்தை அந்த வக்கரச்சனி 7ஆம் இடத்து வக்கரச்சனி தந்தை திருவர் ஏதாவது மாற்றம் இல்லை. நிறைய பாசிட்டிவ் இருக்குது, சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு. நெகட்டிவா பாசிட்டிவா மாத்திக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா, நான் சொன்ன வழிபாடை பண்ணிட்டு வாங்க. மேலும் கன்னிராசி என்பவர்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் நீங்கி சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும், எல்லா காரியங்களையும் வெற்றி கிடைக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.